வணக்கம் நண்பா. இந்த பதிவில் என் வீட்டுக்கு ஒரு கன்னி நாய்க்குட்டி வாங்குறதுக்காக பட்டுக்கோட்டை வரைக்கும் போயிருந்தேன். நான் எப்படி போய் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தேன், திரும்ப அதை வீட்டில் கொண்டு வந்து விட்டு என் வீட்டில் உள்ள மற்ற நாய்ங்களோட எப்படி அதை பழக்கி இப்போ நான் எப்படி இந்த வீட்டில் இந்த கன்னி நாய்க்குட்டியை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு திருவாரூர், இப்போ பட்டுக்கோட்டை போக போகிறோம். இது திருவாரூர் பெரிய கோயில். அப்படியே போகிற வழிலாம் சில வீடியோக்கள் எடுத்திருக்கேன். அப்படியே அதை காமிச்சிட்டு அப்படியே நம்ம நேராக பட்டுக்கோட்டைக்கு போயிட வேண்டியதான். இப்போ நம்ம பட்டுக்கோட்டையில் உள்ள ஒரு கயர் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். அங்கே தான் இந்த நாய் பண்ணையும் வச்சுருக்காங்க. இந்த வேட்டை நாய்களான கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஒரு பெண் நாய் தான் குட்டி போட்டிருக்கு. இதுதான் அந்த தாய் நாய். நல்ல நீட்ட போக்கு உள்ள ஒரு நாய், நல்ல உயரமான நாய். அதனோட தகப்பன் நாய் இதுதான். இதுவும் நல்ல ஒரு உயரம், நல்ல ஒரு பழைய லைனேஜ்லேருந்து எடுத்து வளர்க்குறாங்க. இந்த கூண்டில் தான் அந்த தாய் நாய் இருக்குது. இந்த தாய் நாயோட குட்டிகள் தான் நம்ம வாங்க வந்திருக்கோம். இப்போ அந்த குட்டியை தான் வெளியில் தூக்கிட்டு வராங்க. இது போட்டிருந்த குட்டிங்களில் 3 செங்கன்னி. செங்கண்ணியில் 3த்துக்கும் காலில் பார்த்திங்கன்னா கீரிக்கால் மாரி கொஞ்சம் அந்த கருப்பு முடிகள் கொஞ்சம் படர்ந்துருக்கும். அது அந்த கால் பார்க்கும்போதே நமக்கு நல்லாயிருக்கும். நாய் நல்ல ஆக்டிவான தரமாக உள்ள நாய் தான் நம்ம பார்த்து எடுத்திருக்கோம். வெறும் கன்னி கலருக்காக ஆசைப்பட்டு எடுக்கலை. நல்ல சுத்தமாக நல்ல உயரமான நீட்டு போக்கு உள்ள பேரண்ட்ஸ் சேர்ந்து எடுத்திருக்கோம். குட்டியும் நல்ல ஆக்டிவாக இருக்குது, பார்க்கவும் நல்லா கலர் சுத்தமாக இருக்குது. அதனால் இந்த குட்டியை நம்ம விருப்பப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த குட்டிக்கு நம்ம பூமின்னு பேர் வச்சுருக்கோம். நாய்க்குட்டி வாங்கிட்டு இப்போ நம்ம திருவாரூரில் உள்ள என் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அது கொஞ்சம் நல்லா தயிர் கலந்து நல்லா சோத்தில் ஒரு முட்டையை அவிச்சு போட்டு சேர்த்து போட்டு பிணைஞ்சி வச்சாச்சு. பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் ஒரு 10 மணி போல் போய் வாங்கிட்டு வந்தேன். காலையில் அது அங்கே சாப்பிடலை. வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு வச்சாச்சு. இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த உடனே நம்ம வீட்டில் பிறந்த இன்னொரு குட்டி இருக்குது. அது பிள்ளை கலர் கருவாய். நம்ம வீரனுக்கும் பைரவிக்கும் பிறந்தது. அதுவும் 40 நாள் குட்டி. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பூமியும் 40 நாள் குட்டி. நம்ம வீட்டில் பிறந்த குட்டியோட பேர் வெயில். இந்த குட்டியோட பேர் பூமி. ரெண்டுமே மே 10ஆம் தேதி தான் பிறந்த குட்டிகள். இதுங்க ரெண்டுத்தோட வளர்ச்சி நம்ம சேர்த்து இனிமேல் தொடர்ந்து நம்ம பதிவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். 2 குட்டிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குட்டிங்க ரெண்டும் இப்போ நல்லா பழகிட்டு, நைட்டு ஒன்றா ஒரே கூண்டில் தூங்க வச்சேன். அப்புறம் காலையில் எடுத்து வெளில விட்டேன். அப்புறம் 24 மணி நேரமும் குட்டிங்கெல்லாம் கட்டுறதில்ல.
அப்படியே உள்ளேயும் வெளியிலையுமா சுற்றிட்டு இருக்குங்க. குட்டிங்க ரெண்டுமே பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் நல்லா வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயுமாவே நல்லா சுற்றிட்டு இப்போ ஆக்டிவாக நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. பெரிய நாய்ங்க கூடயும் அப்படியே கையில் தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சமாக அது பக்கத்தில் உட்காந்து காமிச்சு நாளே பழகிட்டேன். நம்மள்ட்ட ராஜபாளையம் நாய் இருக்குது, வேட்டை நாய்களான கன்னி சிப்பி பற நாய்கள் இருக்குது. அதுங்க கிட்ட போயிட்டு என் கையாலே தூக்கிட்டு போயிட்டு அதுங்க பக்கத்தில் உட்காந்து இதை என் மடியில் வச்சு தடவி கொடுத்துட்டு இது நம்ம நாய் தான், இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு உணர வச்சுட்டு அப்படியே பழக்கப்படுத்திட்டேன். நாள் இது அடுத்த நாள் இவர் நம்ம வீரன் இவர் கொஞ்சம் பழகிட்டார். நாள் மூக்கை வச்சு தள்ளினார். அதுக்கப்புறம் பழகிட்டார். சேர்ந்து இப்போ ஒன்றா விளையாட ஆரம்பிச்சாச்சு. குட்டிங்களுக்கும் இடம் செட் ஆகிட்டு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த இந்த கருப்பு கலர் குட்டி வந்து கன்னி குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒரு குட்டி இருக்குல்ல வெயில், அந்த புள்ள கலர் வந்து சிப்பிப்பாறை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இதுங்க எல்லாமே வேட்டை நாய்களை சேர்ந்தது. கெனல் கிளப் ஆஃப் இந்தியா, அதாவது கேசிஐனால் கலர் பிரிக்கப்பட்டது. இப்போ ஒரு தாய் வயிற்றுலையே இந்த கன்னி குட்டியும் பிறக்கும், அவங்க சொல்கிற சிப்பிப்பாறை குட்டியும் பிறக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறையா ஒரு 6-7 கலர் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் அங்கீகரிக்கப்படாத கலராகவே இருக்குது. அதனால் இது பொதுவான பேர்கள் வேட்டை நாய்களாக இருந்தாலும் கேசிஐனால் கருப்பு கலர் உழுவுறத கன்னி குட்டினாவும் இந்த புள்ள கலர் உழுவுறத சிப்பிப்பாறை குட்டி அப்படின்னு சொல்லியும் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் இதோட பொதுவான பெயர் வேட்டை நாய்களாகவே இருக்குது.
உங்களுக்கு இந்த பதிவு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 குட்டிகளும் எப்படி ஒன்றா பழகி ஒன்றா விளையாண்டுட்டுருக்கு அப்படின்ட்டு. 2 குட்டியுமே பகல் நேரங்களையும் இரவு நேரங்களையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியறதே இல்லை. சொல்லப்போனால் இப்போ இந்த வெயில் குட்டியோட அம்மா கிட்ட போய் இந்த பூமி குட்டியும் பால் குடிச்சிட்ருக்கு. அந்த பைரவியும், அதாவது இதோட தாய் நாய், அதுவும் இந்த குட்டி பால் குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு அந்த காட்சியும் நான் அதில் பதிவிடுறேன். 2 பேரும் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம என்ன குட்டி வாங்குகிறோம், என்ன குட்டிலாம் வளர்த்துட்ருக்கோம், அதை எப்படி பராமரிக்கிறோம், வெளியில் வளர்க்குறவங்களுக்கு எப்படி இதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து நம்ம மதுரை திரு அரவிந்தராஜ் அவர்களிடம் சென்று கோம்பை நாய்க்குட்டி வாங்கியிருக்கோம். கோம்பை நாயும் அதோடய குட்டியும் வாங்கியிருக்கோம். அதை வந்து அடுத்த பதிவில் நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். இவங்க பேர் தான் பைரவி. வெயில் குட்டி தான் அதோட புள்ள. அது பால் குடிச்சிட்ருக்கு. இதுவும் பழகி, பூமியும் பழகி இப்போ அதுவும் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி, ஓகே. நன்றி நண்பர்களே.